வாங்க, கும்பகோணம் தொகுதிக்குள்ள ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போகலாம். நம்ம நோக்கம் வெறும் நம்பர்ஸ பாக்குறதில்ல. ஒரு இடத்தோட ஆன்மாவை புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை எப்படி உருவாக்கலான்னு ஆராயறதுதான். இது வெறும் தேர்தல் கணக்கு கிடையாதுங்க. இது நல்லாட்சிக்கான ஒரு தெளிவான வரைபடம். இந்த ஆய்வை நாம 5 முக்கிய கட்டமா பார்க்க போறோம். முதல்ல தொகுதியோட நாடி துடிப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதா எண்கள் நமக்கு என்ன உண்மைகளை சொல்லுதுன்னு பார்ப்போம். மூணாவதா மக்களோட கோபத்துக்கு என்ன காரணம், அவங்களோட குறைகள் என்னன்னு ஆழமா ஆராய்வோம். நாலாவதா ஆளுகைக்கான ஒரு உறுதியான திட்டத்தை முன்வைப்போம். கடைசியா அந்த திட்டத்தை எப்படி மக்கள் ஏத்துக்கிற ஒரு வெற்றியா மாத்துறதுன்னு பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். எந்த ஒரு பகுப்பாய்வையும் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த மண்ணையும் மக்களையும் நாம புரிஞ்சுக்கணும். டேட்டாவை பாக்குறதுக்கு முன்னாடி கும்பகோணத்தோட இதய துடிப்பை நம்ம கேட்கணும். அங்க இருக்கிற மக்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க கனவுகள் என்ன, அவங்க சந்திக்கிற சவால்கள் என்ன, இதெல்லாம் தான் முதல் படி. இங்க பாருங்க, தமிழ்நாட்டோட வரைபடத்துல காவிரி டெல்டாவோட இதய பகுதியில இருக்கு கும்பகோணம். இது வெறும் ஒரு தொகுதி இல்ல, இது ஒரு சரித்திரம். கோயில்கள், மடங்கள், கலைகள்னு நிறைஞ்ச பூமி. காவிரி ஆறு பாஞ்சு செழிக்க வச்ச இந்த மண் ஆன்மீகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் ரொம்பவே பேர் போனது. ஆனா இந்த பழம்பெருமைக்கு நடுவுல இன்னைக்கு இருக்கிற சவால்களும் ஒளிஞ்சிருக்கு. இங்க கைவினைஞர்களோட கையில கலைய உயர்வாழியுது, விவசாயிகளோட வியர்வையில பூமி விளையுது. ஆனா இந்த பாரம்பரியம் மட்டுமே போதுமா? ஒரு பக்கம் பெருமைக்குரிய பாரம்பரியம், இன்னொரு பக்கம் அன்றாட வாழ்க்கைக்கான போராட்டம். இதுக்கு நடுவுல தான் எங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கதை இருக்கு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை நம்ம காது கொடுத்து கேட்கணும். சரி, இப்போ நாம மக்களோட உணர்வுகள்ல இருந்து மறுக்க முடியாத உண்மைகளை சொல்ற டேட்டா பக்கம் போலாம். களத்துல நாம உணர்ந்த நிஜத்துக்கு இந்த எண்கள் ஒரு உறுதியான ஆதாரத்தை கொடுக்கும். இப்போ டேட்டா சொல்ற கதையே கேட்போம். 2021 சட்டமன்ற தேர்தல்ல கும்பகோணத்தோட வாக்குப்பதிவு 72.34%. இதுவே 2016ல 76.64% இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட 4% குறைஞ்சிருக்கு. இந்த சரிவு நமக்கு என்ன சொல்லுது? இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. மக்கள் சிஸ்டம் மேல சோர்வடைஞ்சிட்டாங்களா, இல்ல மாற்றம் வருங்கிற நம்பிக்கை குறைஞ்சிடுச்சா? இதுக்கு நம்ம பதில் தேடித்தான் ஆகணும். இந்த தேர்தல் முடிவுகளை பாருங்க. ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவோட வாக்கு வங்கி இன்னும் வலுவாகிட்டே போறத நம்மால பார்க்க முடியுது. 2016ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் சுமார் 4.5%. ஆனா 2021ல இந்த வித்தியாசம் கிட்டத்தட்ட 11% அதிகரிச்சிருக்கு. இந்த இடைவெளி பெருசாகிறது எதிர்க்கட்சிகள் மக்கள நம்பிக்கையை திரும்ப பெற எவ்ளோ பெரிய சவாலை சந்திக்குதுன்னு அப்பட்டமா காட்டுது. ஒரு தொகுதியோட அரசியலை புரிஞ்சுக்க அதோட சமூக அமைப்பை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் சௌராஷ்டிரா, பிராமணர், முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த மக்கள் கணிசமான எண்ணிக்கையில இருக்காங்க. இந்த சமூகங்களோட பாரம்பரிய வாக்குகள் தேர்தல் முடிவுகள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அவங்களோட தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் புரிஞ்சுக்காம இங்க அரசியல்ல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த ஆய்வோட மிக முக்கியமான பகுதிக்கு வர்றோம். நிர்வாகத்துக்கும் மக்களுக்கும் நடுவுல விரிசல் எங்க விழுது? மக்களோட கோவமும் விரக்தியும் எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஆளுகை மக்களை எங்க கைவிடுதுன்னு இப்ப கண்டுபிடிக்கலாம். கும்பகோணத்தை மாநகராட்சியா மாத்திட்டாங்க, ஆனா எங்க அடிப்படை தேவை எதுவுமே சரியாகல. எங்களுக்கு இன்னும் நல்ல தண்ணி கூட கிடைக்கல. இது யாரோ ஒருத்தரோட குரல் இல்ல, கும்பகோணத்தோட பல தெருக்கள்ல கேக்குற மக்களோட மொத்த விரக்தியோட குரல் இது. பேப்பர்ல வர்ற வளர்ச்சிக்கும் நிஜத்துல இருக்கிற அடிப்படை வசதிகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு இது காட்டுது. மக்களோட கோபத்துக்கு முக்கியமான காரணங்கள் இதோ பாருங்க. மேலக்கொட்டை ஊர்ல நடந்த போராட்டம் காட்டுற மாதிரி அசுத்தமான குடி தண்ணீர், தெருவுல வழிஞ்சு ஓடுற சாக்கடை, ரோட்ல திரியிற மாடுகளால நடக்கிற விபத்துகள், ஒரு ஆன்லைன்ல புகார் கொடுக்கறதுக்கு கூட உருப்படியான வசதி இல்ல. இதெல்லாம் வெறும் புகார்கள் இல்ல, இது மக்களோட அன்றாட வாழ்க்கைய, அவங்க ஆரோக்கியத்தை, அவங்க நிம்மதிய பாதிக்கிற உண்மையான பிரச்சனைகள். இப்போ பதவியில இருக்கிறவங்களோட செயல்பாட்டை பாருங்க. நலத்திட்டங்கள் சரியா போய் சேர்ந்தாலும் அடிப்படை உள்கட்டமைப்பு ரொம்ப பின்தங்கி இருக்கு. இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். சுத்தமான தண்ணி, முறையான சாக்கடை அமைப்பு மாதிரியான அடிப்படை வசதிகளுங்கிறது வெறும் சேவை கிடையாது. அது கண்ணியமான வாழ்க்கைய வாழ ஒவ்வொரு குடிமகனுக்கும் நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிற உரிமை. இத ஒரு நிர்வாகம் கொடுக்க தவறும்போது அது ஒரு அடிப்படை உரிமை மீறல். சரி, பிரச்சனைகளையெல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தீர்வை நோக்கி போலாம். மக்களோட நம்பிக்கையை திரும்பவும் ஜெயிக்க, உண்மையான வளர்ச்சியை கொடுக்க ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய திட்டத்தை இப்ப நாம பார்க்கலாம். எங்களோட தீர்வுக்கு சதுர்முக திட்டம்னு பேர் வச்சிருக்கோம். அதாவது 4 முனைகள் கொண்ட ஒரு அணுகுமுறை.
தொகுதியோட சிக்கலான பிரச்சனைகளை சமாளிக்க இது ஒரு முழுமையான திட்டம். அழுத்தம், புதுமை, நிலைத்தன்மை, பாதுகாப்புன்னு 4 தூண்கள் மேலதான் இந்த திட்டம் நிக்குது. இந்த திட்டத்தோட முதல் 2 அம்சங்கள். 1, ஆக்கப்பூர்வமான அழுத்தம். அதாவது தற்போதைய நிர்வாகத்தோட தோல்விகளை, உதாரணத்துக்கு அசுத்தமான தண்ணீர் மாதிரி ஆதாரத்தோட சுட்டிக்காட்டி அவங்கள பொறுப்பேற்க வைக்கணும். 2வது, புதுமையான தீர்வுகள். அதாவது கவர்னன்ஸ், டிஜிட்டல் ஹெல்த்னு டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான வழியை காட்டணும். அடுத்த 2 அம்சங்கள். 3வது, நிலைத்தன்மை. அதாவது ஏற்கனவே நல்லா நடந்துட்டு இருக்கிற மருத்துவமனை, பள்ளிக்கூடம் மாதிரி விஷயங்களை தொடர்ந்து ஆதரிச்சு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். 4வது, பாதுகாப்பு. பாதுகாப்பான தண்ணி, விவசாயிகளுக்கு ஆதரவு, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு நிர்வாகத்தோட தோல்விகள்லிருந்து மக்களை பாதுகாக்கிற உறுதியை கொடுக்கணும். இது ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் உண்ணா கொடுக்கிற ஒரு முழுமையான திட்டம். வெறும் வார்த்தைகள் மட்டும் போதாது, செயல் வேணும். இதோ சில உறுதியான திட்டங்கள். 500 கோடி ரூபாயில பாதுகாப்பான குடிநீர் திட்டம், 120 கோடில சாக்கடை மற்றும் சாலை மேம்பாடு, 200 கோடில பாரம்பரிய வர்த்தக பூங்கா உருவாக்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இதெல்லாம் செலவு கணக்கில்ல, மக்களோட ஆரோக்கியம், பாதுகாப்பு, எதிர்காலத்து மேல செய்யற முதலீடுகள். இதில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் உண்மையான பலன் மக்களுக்கு திரும்ப கிடைக்கணும். இப்போ நாம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த திட்டத்தை மக்கள் கொடுக்கிற ஒரு வெற்றியானையா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்குறது மட்டும் போதாது, அதை மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்து அவங்க நம்பிக்கையை ஜெயிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். களத்துல உடனடியா மாற்றத்தை கொண்டு வர சில செயல்கள் இங்க இருக்கு. இதெல்லாம் வெறும் வாக்குறுதி அல்ல, செயலுக்கான முதல் அடிகள். அதே மாதிரி நாங்க முன்வைக்கிற பொது குறைதீர்ப்பு ஆன்லைன் போர்ட்டல் மக்களோட தனியுரிமையும் முழுசா மதிக்கும். மக்கள் அவங்க குறைகளை தீர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் அவங்க தகவலை பகிர்ந்துக்கிறாங்கன்னு ஒரு பாதுகாப்பான வழியை இது உருவாக்கும். இது தொழில்நுட்பத்தை வச்சு நம்பிக்கையை கட்டுறதுக்கான ஒரு முயற்சி. ஒரு முக்கியமான கேள்வியோட நம்ம யோசிக்கணும். நம்பிக்கை அது உண்மையிலே எங்கிருந்து வருது? நம்பிக்கைங்கிறது பரம்பரையா வர்றதோ இல்ல வெற்று வாக்குறுதியில கிடைக்கிறதே இல்ல. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையிலயும் செங்கலா உழைப்பால கட்டப்படுது. நாம செஞ்சு காட்டுற வேலையோட ஆதாரத்திலிருந்து தான் அது பிறக்குது. நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளவும் அல்லது 08042041602 என்ற எண்ணை அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.